இது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்தில் சில ரயில் நிலையங்கள் மூடப்படலாம். சுவிஸ் பெடரல் ரயில்வே தலைவரின் முன்மொழிவுகள். ஜெனீவாவில் உள்ள நகர் ஒன்றில் நீரில் இரசாயன கசிவு. நீர் மாசுபாட்டால் பெண்மணியின் தலைமுடி பச்சை நிறமாக மாறிய சம்பவம். சுவிட்சர்லாந்தில் நவம்பர் முதல் கட்டாயமாகும் புதிய ஓட்டுநர் ஐடி. பழைய உரிமத்திற்கு அபராதம் விதிக்க நடவடிக்கை. சுவிட்சர்லாந்து விமான நிலையங்களில் புதிய நுழைவு முறை. பயணிகளுக்கு புதிய சோதனை முறைகள் அறிமுகம். ஜெர்மன் சுவிஸ் எல்லையில் ஆயிரக்கணக்கான புலம்பெயர்ந்தோரை திருப்பி அனுப்பும் ஜெர்மன் அதிகாரிகள். சுவிட்சர்லாந்து சாலைகளில் 2025 முதல் புதிய நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய தானியங்கி வாகனங்கள். தொடர்வன விரிவான செய்திகள். பேரன்புமிக்க இசை ரசிக பெருமக்களே, வருகின்ற அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் பாசல் நகரில் உள்ள உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகிறேன். என்னுடைய இசைக்குழுவினருடன், பின்னணி பாடகர்கள் பாடகிகளுடன் உங்களை மகிழ்விப்பதற்காக இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறேன். இந்த இசை நிகழ்ச்சியின் மூலமாக பெறுகின்ற நிதியில் ஒரு பகுதியை தாயகத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நம் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கும் நன்கொடையாக வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். தாளம் மீடியா பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் சுவிட்சர்லாந்து அக்டோபர் 5 சன்ட் யாக்கோப்ஸ் ஹாலே பாசலில். For tickets ticketcorner.ch மற்றும் 4156279445. சுவிட்சர்லாந்தில் உள்ள சில சிறிய ரயில் நிலையங்கள் நீண்ட காலங்களுக்கு மூடப்படலாம் என்று சுவிஸ் பெடரல் ரயில்வேயின் தலைவர் வின்சென்ட் டுக்கோட் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் தற்போது இது குறித்து எந்த முடிவுகளும் எடுக்கப்படவில்லை என்றும் ரயில் வலையமைப்பின் வேகத்தையும் செயல் திறனையும் மேம்படுத்த எதிர்காலத்தில் சிறிய ரயில் நிலையங்களை மூட முடிவு செய்யலாம் என்றும் அவர் விளக்கினார். விரைவான ரயில்கள் மற்றும் அடிக்கடி புதிய இணைப்புகளை வழங்குவது போன்ற பயணிகளுக்கு சிறந்த சேவைகளை வழங்குவதில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் டுக்கோட் வலியுறுத்தியது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக முக்கிய மையங்களில் உட்கட்டமைப்பு வரம்புகள் காரணமாக குறைந்த ரயில்களை கொண்டிருக்கும் பேர்ன் மற்றும் லூசெர்ன் பாதையினை அவர் உதாரணமாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் குறைவான ரயில்களை கொண்ட பல சிறிய நிலையங்களை இருப்பது போல் பெரிய நிலையங்களை அடிக்கடி இயக்குவது நல்லது என்று அவர் பரிந்துரைத்தார். இருப்பினும் இது தொடர்பில் எந்த ஒரு இறுதி முடிவுகளும் அரசியல்வாதிகளை பொறுத்தது என்று அவர் குறிப்பிட்டது குறிப்பிடத்தக்கது. ஜெனீவாவின் கரூஸ் நகரில் காணப்படும் 2 கட்டிடங்களில் மாசுபட்ட நீரை வழங்கியதாகவும் இதனால் குடியிருப்பாளர்கள் பல சிரமங்களை எதிர்கொண்டதாகவும் தெரிய வருகின்றது. அதிலும் அங்கு வசிக்கும் ஒரு பெண்மணியின் தலைமுடி குளித்த பிறகு பச்சை நிறமாக மாறியதாகவும் மேலும் அவரின் தோல் மற்றும் கண்கள் எரிவதை உணர்ந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். மற்றும் குழாய் நீரை குடித்த அவரது கணவருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதாகவும் அண்டை வீட்டாரும் நோய்வாய்ப்பட்டுள்ளனர் எனவும் குறிப்பிட்டார். இதனால் குறித்த கட்டிடங்களில் வசிக்கும் குடியிருப்பாளர்கள் சிலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏதோ குறிப்பிட்ட ஒரு இரசாயன பொருள் நீர் வளங்கள் அமைப்பில் கசிந்துள்ளதே இப்பிரச்சினைக்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. இது 90க்கும் மேற்பட்ட வீடுகளில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பிட்ட பிரச்சினை தீர்க்கப்படும் வரை எதற்காகவும் குழாய் நீரை பயன்படுத்த வேண்டாம் என்று அதிகாரிகள் குடியிருப்பார்களை எச்சரித்தனர். மேலும் இத்தண்ணீரில் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஏதும் கலந்துள்ளதா என்பது குறித்து இன்றைய தினம் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மேலும் குடியிருப்பாளர்களுக்காக பாட்டில் மூலம் தண்ணீரை வழங்க அங்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறித்த நிலைமையை விரைவாகவும் பாதுகாப்பாகவும் கையாளுவதை உறுதி செய்ய உள்ளூர் அதிகாரிகள் சுகாதார அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றி வருகின்றனர் என தெரிய வருகின்றது. சுவிட்சர்லாந்தில் அக்டோபர் 2024க்கு பிறகு நீல நிற ஓட்டுநர் உரிமம் ஏற்றுக்கொள்ளப்படாது எனவும் நவம்பர் முதல் அனைத்து ஓட்டுநர்களும் கிரெடிட் கார்டு அளவிலான புதிய ஐடியை பயன்படுத்த வேண்டும். போலீஸ் சோதனையின் போது பழைய நீல உரிமம் காட்டினால் 20 பிராங்க் அபராதம் விதிக்கப்படும் என சாலை போக்குவரத்து அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. பழைய உரிமங்கள் சர்வதேச பாதுகாப்பு விதிகளுக்கு இணங்காததால் இது மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் ஆகஸ்ட்
ஆகஸ்ட் 2024 நிலவரப்படி சுமார் 3,30,000 பேர் இன்னும் பழைய உரிமத்தையே பயன்படுத்தி வருகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய உரிமம் பெறுவதற்காக ஓட்டுநர்கள் தங்கள் உள்ளூர் சாலை போக்குவரத்து அலுவலகத்தில் நேரில் அல்லது ஆன்லைனிலோ விண்ணப்பிக்கலாம். ஏப்ரல் 2023 முதல் இதை ஏற்கனவே சுமார் 1 மில்லியன் பேர் பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தில் பல விமான நிலையங்கள் நவம்பர் 10 முதல் புதிய விமான நிலைய நுழைவு முறையை அமல்படுத்துகின்றன. இந்த மாற்றம் காரணமாக பயணிகளுக்கு கூடுதல் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இந்த புதிய முறையின் கீழ் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளியே இருந்து வரும் பயணிகளுக்கு பயோமெட்ரிக் தரவுகளை, அதாவது கைரேகைகள், முக புகைப்படம், அடையாள ஆவண விவரங்கள் பயன்படுத்தி டிஜிட்டல் கோப்புகள் உருவாக்கப்படுகின்றன. இது பயணிகளின் இருப்பிடத்தை, அவர்கள் எவ்வளவு நேரம் அந்த நாட்டில் இருக்கிறார்கள் என்பதை கண்காணிக்க உதவும். இதன் காரணமாக சுவிட்சர்லாந்தின் சூரிச், ஜெனீவா மற்றும் பாசல் விமான நிலையங்களில் பயணிகள் சோதனை நேரம் அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கூடுதல் சோதனைகளை மேற்கொள்ள விமான நிலையங்களில் புதிய பயணிகள் சோதனையிடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெர்மன் போலீசார் பாசல் எல்லையில் ஆயிரக்கணக்கான புலம்பெயர்ந்தோரை திருப்பி அனுப்பி வருகின்றனர். படிஷர் பன்ஹாஃப் ரயில் நிலையத்தில் ஜெர்மன் அதிகாரிகள் பல புலம்பெயர்ந்தோரை ஜெர்மனியில் நுழைய அனுமதிக்காமல் அவர்களை சுவிட்சர்லாந்திற்கு திருப்பி அனுப்புகின்றனர். ஜெர்மனியில் அண்மையில் நடந்த கத்தி குத்து தாக்குதலுக்குப் பிறகு தனது எல்லை கட்டுப்பாடுகளை கடுமையாக்கியுள்ளது. கடந்த இலையுதிர்காலம் முதல் மாதத்திற்கு சுமார் 1200 பேர் சுவிட்சர்லாந்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். மேலும் ஜெர்மன் போலீசார் புலம்பெயர்ந்தோர் தஞ்சம் கோருவதை கடினமாக்கும் விதமாக புலம்பெயர்ந்தோருக்கான அனுமதி படிவத்தில் புகலிடம் கோருவது என்ற விருப்பத்தை சேர்க்கவில்லை என்று அறிக்கைகள் கூறுகின்றன. அதற்கு பதிலாக அவர்கள் நண்பர்களைப் பார்ப்பது அல்லது விடுமுறைக்கு செல்வது போன்ற தேர்வுகளை மட்டுமே வழங்குகிறார்கள். இதனால் தஞ்சம் கோருவது இயலாத காரியமாக காணப்படுகிறது. அதிக எண்ணிக்கையிலான புலம்பெயர்ந்தோர் இவ்வாறு திருப்பி அனுப்பப்படுவது சுவிட்சர்லாந்தில் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. சுவிட்சர்லாந்து அரசாங்கம் சில நிபந்தனைகளுடன் தானியங்கி முறையில் இயங்கும் வாகனங்களை செலுத்துவதற்கு அனுமதி வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு இத்தகைய தொழில்நுட்பத்துடன் கூடிய வாகனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட உள்ளது. சுவிட்சர்லாந்து வீதிகளில் தானியங்கி வாகனங்கள் செலுத்துவது தொடர்பில் நீண்ட நாட்களாக பல கருத்துக்கள் இருந்தாலும் தற்போது இம்முறையின் கீழ் சாரதிகள் வாகனத்தின் ஸ்டேரிங்கில் இருந்து கைகளை எடுத்துக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் இவ்வாறான தானியங்கி அடிப்படையில் இயங்கக்கூடிய வாகனங்களை செலுத்தும் போது பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும் என அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. இப்போது நவீன தொழில்நுட்பங்களுடன் உருவாக்கப்படும் வாகனங்கள் தானியங்கி அடிப்படையிலான முறைமையை கொண்டுள்ளது. அது மட்டுமல்லாது மெர்சிடிஸ் பென்ஸ் மற்றும் BMW ஆகியவற்றின் புதிய மாடல் வாகனங்களிலும் தானியங்கி அடிப்படையான முறைமை காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.